ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக போட்டிருக்க சோலாருக்கு எவ்வளோ செலவாகுச்சு, நம்ம எத்தனை அடி நீளம் போட்டிருக்கோம், எத்தனை அடுக்கு சோலார் போட்டிருக்கோங்கிற பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்சமயம் நம்ம போட்ட சோலார் போட்டிருக்க நிலத்திற்கான பரப்பளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 ஏக்கர் அளவுக்கு நம்ம வந்து தற்சமயம் சோலார் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 ஏக்கரில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோலார் மட்டும் போடலை. அதில் 2 சைடு தென்புறம், அதோட கீழப்புறம், கிழக்கு சைடு தெற்கு சைடு, இந்த 2 சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமண்ட் ஃபென்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அது போக பார்த்திங்கன்னா மேற்கு புறமும் வடக்கு புறமும் நம்ம வந்து வடக்கு புறமும் பார்த்திங்கன்னா சோலார் ஃபென்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், நம்ம 5 லைன் தான் போடுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்துட்டு செலவாக நம்ம 10 லைனாகவே போடலாம்னு சொல்லி நம்ம 10 லைன் சோலார் போட்டு எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனுடைய நீளம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 850 மீட்ரு 850 அடி நீளத்திற்கு நம்ம வந்து தற்சமயம் சோலார் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மெயினாக தென்னந்தோப்புக்குள்ளே நம்ம மாடுகளுக்கு தீவனம் போட்டிருக்கோம். தென்னை மரத்தோட கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்குள்ளே கேப் வந்து 25 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சமும் இருக்கும், தீவன உற்பத்தியும் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம சோலார் போடுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காட்டுப்பன்னியோட தொல்லை. மெயின் ரீசன் வந்து காட்டுப்பன்னியோட தொல்லை தான் நமக்கு மெயின் தொல்லை. ஆக மட்டும்தான் நம்ம மெயினாக சோலார் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 தேங்காய் நமக்கு சீசன் டைமில் விழும். நம்ம தேங்காய் வெட்டுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா, வெட்டுக்கு முன்னால் ஒரு 500 காய், குறைஞ்சபட்சம் 1000 காய் வரைக்கும் நமக்கு சேர்ந்துடும் அடுத்து வெட்டுறதுக்குள்ளே. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாகவே வீட்டுக்கே தேங்காய் இல்லாத அளவுக்கு, என்ன பார்த்திங்கன்னா இடம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தென்னை குந்தலாக தான் கிடக்கும். மனிதர்கள் கூட அந்தளவுக்கு தெளிவாக தேங்காய் உரிக்க முடியாது. அதை விட திறமையாக காட்டுப்பண்ணியை உரித்து தேங்காவை சாப்பிட்டு போயிடும். அதுபோக பார்த்திங்கன்னா குட்டை நேப்பியராக இருக்கட்டும், சூப்பர் நேப்பியராக இருக்கட்டும், தழுத்து நிற்கும்போது தழுத்த புல்லை மேய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ந்து நிற்கிற புல்லை தண்டை மட்டும் சாப்பிட்டு தொகையை போட்டு போகிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதுபோக நம்ம வந்து வாய்க்கால் பாசனம் தான் தோப்பு ஃபுல்லாகவே. அப்படிங்கும்போது நம்ம வாய்க்காலை ஃபுல்லாக தோண்டி அதை ஃபுல்லாத்தையும் சேதப்படுத்திட்டு போயிடுது. நம்ம ஒவ்வொரு வாட்டி தண்ணி அடைக்கும் போதும் பெரிய சிரமமாக இருக்குது. நம்ம லேபர் வச்சு வாய்க்காலை ஃபுல்லாத்தையும் இழுத்து தண்ணி அடைச்சோம்னா அந்த தண்ணி அடைப்புக்கு மட்டும்தான் அந்த வாய்க்கால் இருக்கும். அடுத்து நம்ம தண்ணி பாய்ச்சின மறுனா அந்த வாய்க்காலே இருக்காது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம தெளிவாக சரி சோலார் போட்டால் தான் நம்ம பசுந்தீவனங்களாக இருக்கட்டும், மற்ற வேலைகள் எல்லாம் நமக்கு ஈஸியாகுங்கிறக்காண்டி சரி செலவாக நம்ம சோலார் போட்டுறோம்னு சோலார் போட்டிருக்கோம். இந்த சோலார் வந்து 10 அடுக்கு 10 கம்பி போடணும்னு அவசியம் கிடையாது. காட்டுப்பன்னியோட தாக்கத்துக்காண்டி மெயினாக நம்ம 2 லைன் போட்டால் ஒரு எர்த்து ஒரு ஃபென்ஸு விட்டாலும் கூட போதும். நம்ம அதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம போடுறதே போதும். தெளிவாக பிற்காலத்துக்கும் பயன்படுற மாதிரி பண்ணிடுவோம்னு தான் நம்ம தெளிவாக 10 லைன் நம்ம வந்து சோலார் போட்டிருக்கோம். இது மெயினாக நமக்கு இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிற எஸ்டிமேட் வந்து நம்ம கடைசி வீடியோவில் அதற்கான எஸ்டிமேட் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோலார் போடுறதுக்காக நம்ம கரைகள் எல்லாத்தையுமே சீரமைச்சிருக்கோம். சோலார் போடுறதுக்காண்டியே சோலார் வந்து பார்த்திங்கன்னா போடணும்னா அந்த சோலார் லைன் போகிற கரைகள் வந்து ஒரே சீராக இருக்கணும். நம்ம கிடங்கு மேடுமாக இருந்தால் அதுக்கு வந்து செட் ஆகாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மெயினில் வந்து டைமண்ட் ஃபென்ஸ் தான் போட்டிருக்கோம். டைமண்ட் ஃபென்ஸுக்கும் சோலார் ஃபென்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, சோலார் ஃபென்ஸுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம். அதாவது பார்த்திங்கன்னா மழை காலங்களில் ஒவ்வொரு மாதமும் நம்ம அதில் உள்ள களைகளை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு நீட்டாக இருக்கணும். அப்போம்னா நமக்கு ஃபுல் பாயிண்ட் இருந்தால் நமக்கு யானையாக இருக்கட்டும், இப்போ நம்ம இது பண்ணியிருக்க வந்து யானை வந்தாலும் கூட நம்ம லேண்டுக்குள்ளே வராத அளவுக்கு தெளிவாக நம்ம பண்ணியிருக்கோம். 10 கம்பி லைன் விட்டுருக்கோம். ஒரு எர்த்து 9 ஃபென்ஸ் நம்ம விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைகள் வந்து சோலார் ஃபென்ஸை வந்து சோலார் பேட்டரியோட பவருக்கு வந்து கம்மியாக இருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் பராமரிப்பு கரைகாடுகளை நம்ம வந்து வெட்டி துப்புரவாக இல்லாமல் வச்சோம்னா யானை வந்து சோலாரை மிதிச்சிட்டு உள்ளே வந்துடும். நம்ம எப்போதுமே இதை வந்து நீட்டாக வச்சுக்கிறணும். அதுபோக பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பகல் வேலைகளில் நம்ம வந்து சோலார் போட மாட்டோம். சோலார் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் காலையில் ஒரு 7 to நைட்டு ஒரு
6 வரைக்கும் நம்ம சோலார் போட மாட்டோம். காலையில் பகல் வேளைகளில் நம்ம முழுமையாக சோலார் போடுறது கிடையாது. இரவு நேரங்களில் மட்டும்தான். ஈவினிங்கில் வந்து 6 மணிக்கு போட்டோம்னா காலைல 7 மணிக்கு தான் அதை சோலாரை வந்து ஷட் டவுன் பண்ணுவோம். அந்த டைம்களில் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட நேரங்களில் சோலார் வந்து ஆஃப் ஆகி தான் இருக்கும். இதற்குள்ள பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா இனத்துக்கு பயன்படுத்துகிற கரண்ட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணல. இதற்கான பவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சூரிய ஒளியில் கிடைக்கிற பவரை வந்து பேட்டரியில் சார்ஜ் பண்ணி அதன் மூலமாக இன்சுலேட்டர் பாக்ஸ் வச்சு நம்ம அதன் மூலமாக தான் நம்ம சோலாருக்கு வந்து பவர் வருது. அதுவும் போக பார்த்திங்கன்னா நம்ம சிலர் நினச்சிக்கிறதாங்க இது வந்து மின்வெளின்னு நினச்சிக்கிறதாங்க. இது மின்வெளி இல்லை, சோலார் மின்வெளி. இது வந்து மனிதர்களுக்காக இருக்கட்டும், வனவிலங்குகளாக இருக்கட்டும், இல்லை கால்நடைகளுக்காக இருக்கட்டும், இது வந்து டச் பண்ணால் ஒரு வைப்ரேஷன் மாதிரி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து எந்த காரணத்தை கொண்டு இது வந்து உயிருக்கு ஆபத்தாகாது. அதற்காகத்தான் நம்ம இதை மெயினாக பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக தற்சமயம் ஒரு 2 நாள்லேயே நமக்கு ஓரளவுக்கு காட்டுப்பன்னியோட தொல்லைகள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதை எப்படி அமைச்சோங்கிற முழுமையான வீடியோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணும், எப்படி பண்ணி நம்ம சோலார் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தெரிந்து கொள்ள சன் ஆஃப் சேனலை